எல்லாம் மன்னிப்பு கோரினால் வாழலாம், இல்லை களத்தில் சந்திக்கலாம் என்று சொல். வெற்றிவேல்! எம்மை வெல்லும் அளவு அந்த குமரனுக்கு வல்லமை எங்கிருந்து வந்தது? எவர் கொடுத்த சக்தி அது? எப்படிப்பட்டவன் அவன்? யாராயிருக்கலாம்? அவரையா யாரென்று கேட்கிறாய்? உன்னை ஒழிப்பதற்கென்றே உலகில் தோன்றியவர், வேலோடு வந்திருப்பவர், உன்னால் வேதனைப்படும் அமரர்களை விடுவிக்கப் போகிறவர். வேலன், வேதத்திற்கு சீலன், பார்வைக்கு பாலன், பகைவர்க்கு காலன். எத்தனை பெயர்கள் அவனுக்கு! கந்தன் என்பார், கடம்பன் என்பார், கார்த்திகேயன் என்பார், முகனன்பார், முகனன்பார், சண்முகனன்பார். உன்னையும் அழித்த பிறகு சூரனையும் வதைத்த சூரன் என்பார். போது நிறுத்து. வார்த்தையிலே அழகு கூட்டி, வர்ணனையிலே ஜாலம் காட்டி, சொந்த வங்காரத்துடன் என்னை பேட்டி காண வந்திருப்பவனே, யார் நீ? சொல்லுக்கும் பொருளுக்கும் முத்தமிழுக்கும் தமிழின் இனிமைக்கும் ஆயகலை 64க்கும் 6 சாஸ்திரத்திற்கும் 4 வேதத்திற்கும் உண்மை பழமைக்கும் பின்னை புதுமைக்கும் தலைவன் அவன். அவனே வேலவன். அவன் அனுப்பிய தூதுவன் வீரபாகு தேவன். ஓ, வேலவன் அனுப்பிய தூதுவனோ? தூதுவன் மட்டுமல்ல, உனக்கு நன்மையை எடுத்து ஓதுபவனும் கூட. சூரன் மட்டும் பேசட்டும், மற்றவர் வாயடக்கி இருக்கையில் அமரட்டும். சற்று பொருங்க, இவனை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ பார்த்துக் கொள்வாய், நான் பார்த்துக் கொள்வேன். எங்கு வந்தாய்? எதற்காக வந்தாய்? வந்த விஷயத்தை சுருக்கமாக சொல்லிவிட்டு சென்றுவிடு. படிப்பையெல்லாம் கற்றாயே தவிர பண்பை கற்க மறந்து விட்டாய். நீ என்ன செய்வாய் பாவம்? என்று உன் தங்கை அகமுகி கையறுபட்டு வந்தாலோ அன்றே உன் அறிவும் மழுங்கிவிட்டது. தூதாக வந்தவனை கௌரவித்து ஆசனம் அளித்து அமரச் செய்து பிறகு வந்த செய்தியை கேட்பதை விடுத்து நிற்க வைத்துக் கொண்டே பேசுகிறாயே, இதுதான் நீ கற்ற கலையோ? ஆசனமா உனக்கு நான் கொடுக்கவா? பைத்தியக்காரா! அசுரகுலத்தவர் அவரும் அரசவையிலே மாத்தான் எவனுக்கும் ஆசனம் இல்லை என்று அன்றே சாசனம் செய்து விட்டேன். தேவைப்பட்டால் நின்று சொல், இல்லை சென்று விடு. நீ என்ன எனக்கு ஆசனம் கொடுப்பது? சரவண பெருமகன் அருளால் உனக்கு சமமான ஓர் ஆசனத்தை நானே ஏற்படுத்திக் கொண்டு அதில் அமர்ந்து பதில் சொல்வேனே அல்லாது நானாவது நின்றாவது உன்னோடு பேசவாவது. முருகா! உனக்கு சிம்மாசனம், எனக்கும் சிம்மாசனம். அங்கே பணிப்பெண்கள், இங்கேயும் பணிப்பெண்கள். நீ சூரன், நான் வீரன். சரிதானா? வீரபாகு, இம்மாதிரி மந்திரஜால வித்தைகளை கண்டு பயந்து விடுவேன் என்று எண்ணிவிடாதே. மாயை என்பவள் தான் என்னை பெற்றெடுத்த தாய். தெரியுமா உனக்கு? அந்த மாயையை படைத்த பரமன் தான் வந்திருக்கும் வேலவரின் தந்தை. அது புரியுமா உனக்கு? அவன் தந்தை ஈசனிடம்தான் உலகில் எந்த சக்தியாலும் என்னை வெல்லக்கூடாது என்று வரத்தை பெற்றிருக்கிறேன். அதை அறிந்தாயா நீ? வரத்தை பெற்றபின் நடக்கும் தரத்திலே தாண்டு விட்டாய் என்றுதான் சிரத்தையே அறுக்க 12 கரத்தோடு 6 முகத்தை படைத்திருக்கிறான் பரமன். அதை உணர்ந்தாயா நீ? 6 முகமானார் என்ன, 1000 முகம் படைத்தவனானார் என்ன? இந்த சூரனை வெல்ல உலகத்தில் இனி எவனும் பிறக்கவும் இல்லை, இனி பிறக்க போவதும் இல்லை. என்னை வெல்லவோ கொல்லவோ குமரன் தேவையில்லை. நானே என் சொல்லினால் சுட்டு விடுவேன். ஆனால் அது வேலவனின் வேலுக்கு பெருமை இல்லையே என மன்னித்தேன். போ. நீயா என்னை வெல்லவா? உன்னால் என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியுமா? உனக்காகவே தாண்டி வந்தேன் கடலை. வாங்குவேன் உன் உடலை, அணிவேன் மாலையாய் குடலை, அனுப்புவேன் சுடலை. ஆனால் என் முருகன் கட்டளை இடலை, அதனால் உன்னை தொடலை. வீரபாகு, எங்கு வந்திருக்கிறாய்? எந்த இடத்திலிருந்து எதிர்வாதம் செய்கிறாய் என்பதை நினைவில் வைத்து பேசு. புரிகிறது. நான் இருப்பதோ வீர மகேந்திரபுரி. உங்களுக்கே இந்த கோபவெறி. அமரர்களை கொண்டு போய் ஐயன் பாதத்தில் சேர்ப்பதே நல்ல நெறி. இல்லையே உங்கள் நாட்டையே பொசுக்கிவிடும் கந்தனின் தீப்பொறி. அப்பதே, உயிரோடு திரும்ப வேண்டும் என்றால் மறுமொழி பேசாமல் முதலில் நீ ஓடிவிடு. ஓடப்போவது நான் அல்ல, நன்மையை நாடப்போவது நீயும் அல்ல. முடிவாக முருகன் தூது அனுப்பிய உபரத்தை சொல்கிறேன் கேள். அடைத்து வைத்து கொடுமைப்படுத்தும் அமரர்களை விடுதலை செய்து ஆறுமுகன் பாதத்திலே வீழ்ந்து ஆறுதலை அடை. இல்லை
இந்த நாட்டுக்கு நீ தலைவன் இல்லை, இனி உனக்கு தலைமுறையும் இல்லை, உன் தலையும் இல்லை. மதிகட்டவனே, என் பலமறியாது பிதற்றுகிறாய். ஒருவனாக வந்திருப்பதால் நீ உயிர் தப்பினாய். போய் உன் தலைவரிடம் சொல், இந்த ஊருக்குள்ளே வந்து போருக்கு வந்தது தவறு என்று உன் முருகனை என் காலில் விழச் சொல். வேண்டுமென்றால் யாருக்கும் தெரியாமல் மன்னிப்பளிக்கிறேன். சூரனே, என்னே உனது தலைகணம். வேண்டாம் இந்த அற்ப குணம். நன்மையை நாடுவதே நல்ல இனம். இதுவே தருணம். ஐயன் பாதத்தில் அடைந்து விடு சரணம். இல்லையே நாளை நிச்சயம் உனக்கு மரணம், மரணம், மரணம். சரணமும் மரணமும் சூரனுக்கில்லை, உன் சரவணனுக்கென்று சொல். அறிவில் அந்தகனாகி, ஆணவத்தின் சிகரமாகி, நீதியை நஞ்சாக்கி நெறிமுறையை காற்றிலே பறக்க விட்ட அசுரகுல தலைவனே, நீயும் உன் பரம்பரையும் நிச்சயமாய் வேலவனின் வேலுக்கு இறை. அதுதான் முறை. இதுவே என் முடி உரை. வருகிறேன். என்ன சொன்னாய்? ஒரு தூதாக வந்த என்னை